வணக்கம். தென்கொரியாவில் மேம்பாலம் கட்டுமான பணியின் போது ஒரு பகுதி சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த விபத்தில் தற்போது வரையில் 2 பேர் பலியாக இருப்பதாகவும் 4க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இடிபாடுகள் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பது தொடர்பான தீவிர மீட்பு பணியும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த விபத்து நடைபெற்ற இடம் என்பது தென்கொரிய தலைநகர் சியோலில் இருந்து தெற்கே 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில்தான் அன்சியோங் என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலை இணைக்கக்கூடிய வகையிலான மேம்பால கட்டுமான பணிகள் என்பது கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த கட்டுமான பணியில் கிட்டத்தட்ட பல தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுமான பணியின் போது இந்த இரும்பு தூண்கள் அமைக்கக்கூடிய பணி மட்டும் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பணிகள் நடைபெற்ற சமயத்தில் திடீரென்று அந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இதில் சுமார் 164 அடி நீளம் இருக்கக்கூடிய பாலத்தை தாங்கக்கூடிய 5 இரும்பு தூண்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்திருக்கின்றது. அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. அந்த அதிர்ச்சி காட்சியை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்தில் தான் தற்போது வரையில் 2 பேர் பலியாக இருப்பதாக கூறப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட உடனடியாக மீட்பு குழு விரைந்து வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மீட்பு குழு விரைந்து வந்து அந்த மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த மேம்பாலம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இடிபாடில் யாரும் சிக்கியிருக்கிறார்களா என்பது தொடர்பான மீட்பு பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக மேலும் தொடர்ந்து விசாரணை என்பது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பாலம் இடிந்து விழுந்த உடனடியாக அந்த பகுதியில் சென்றவர்கள், அந்த பகுதியில் வந்தவர்கள் அந்த வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த பாலத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்து விபத்துக்கெல்லாம் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் எல்லாம் காற்றில் பறந்து ஒரு புகை மண்டலம் போல் அந்த பகுதி என்பது காட்சியளித்ததாக அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து வேறு யாரும் அந்த இடிபாடு சிக்கியிருக்கிறார்களா, உயிரிழப்பு என்பது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே அங்கப்படுகிறது. படுகாயம் அடைந்தவர்கள் மிக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து காரணமாக அந்த வழியாக வரக்கூடிய அனைத்து ஏற்கனவே அதை சுற்றிக்கூடிய பல்வேறு சாலைகளில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் அது அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த இரும்பு தூண்கள் சரிந்து ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்திருந்த நிலையில் அந்த இரும்பு தூண்கள் அமைக்கக்கூடிய பணி ஏதேனும் குறைபாடு இருக்கின்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா அல்லது அந்த பாலத்தின் கட்டுமான பணி என்பது தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருகின்றதா உள்ளிட்ட பல்வேறு கேள்வியின் அடிப்படையில் விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பானு.